அன்பார்ந்த தமிழர்களே, அவர் விரும்பி வாழ்ந்த வரையில் அந்த 11 நாட்கள் காவேரி மருத்துவமனையில் என் உயிர் தலைவர் கலைஞர் அவர்கள் என்றும் மறக்க முடியாத நான் ஏற்றுக்கொண்ட ஒரே தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் ஐயா அவர்கள். எனக்கு தெரிந்து அவரது பிறந்த நாளில் அவரை தவறாக சந்தித்த நான் மேலும் பொதுக்கூட்டங்கள், திருமணம், மாநாடு போன்ற நிகழ்ச்சிகளில் 2016 தேர்தல் நிதி அளித்து சந்தித்தேன். 2016 மீண்டும் ஜூன் 3 2017 உடல்நிலை சரியில்லாததால் பிறந்த நாள் நிகழ்ச்சிகள் ரத்தானது. 2018 ஜூன் 3 பிறந்த நாள் அன்று கோபாலபுரம் வீட்டில் வராண்டாவில் வீல் சேரில் அமர்ந்தபடி கை அசைத்த போது அங்கே இருந்தவர்களில் நானும் ஒருவன். தலைவருக்காக எடுத்து சென்ற சால்வையினை தமது காரை நிறுத்தி தளபதி அவர்கள் பெற்றுக்கொண்டதை நான் நினைவு கூறுகிறேன். 2018 ஜூலை 28 அன்று உடல்நிலை பாதிப்பால் சிகிச்சைக்காக காவேரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்த தலைவரை ஜூலை 31 அன்று எழுந்து வா தலைவா ஆம்பூர் மு அப்துல் அலி எனும் தட்டியை பதாகையை பிடித்தபடியாக நானும் மருத்துவமனை அருகில் 2018 ஆண்டு ஆகஸ்ட் 7 பிற்பகல் சுமார் 1:30 மணியளவில் வேலூரில் உள்ள எனது தங்கை மஞ்சா நுஸ்ரத் பானு அவர்கள் என்னிடம் தொடர்பு கொண்டு தலைவர் கலைஞர் அவர்களை பார்க்க உடனடியாக சென்னைக்கு செல் என்றதும் உடனடியாக நான் பிருந்தாவன் அதிவேக ரயில் மூலமாக சென்னைக்கு சென்ற நான் அங்குள்ள என் அண்ணன் திரு காதர் பாஷா வீட்டிற்கு இரவு 9:30 மணிக்கு சென்ற நான் அவர் வீட்டில் கலைஞர் தொலைக்காட்சியில் இரவு 10 மணிக்கு தமது கோபாலபுரம் வீட்டிற்குள் கலைஞரின் பூவுடலை கொண்டு சென்றதை பார்த்த நான் புரசை பகுதியிலிருந்து ஆட்டோவில் தலைவரது வீட்டுக்கு சென்று இரவு நேரத்தில் அங்கே குழுமியிருந்த ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் மத்தியில் நானும் ஒருவன் 10:30 மணிக்கு தலைவரை பார்த்து விட்டேன். 6 ஆண்டுகள் உருண்டோடி விட்டன. ஆகஸ்ட் 7 முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களின் நினைவு நாள் இன்று. மறைந்தாலும் அனைவரது இதயத்தில் நீங்கா இடம் பெற்றுள்ள தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞரின் புகழ் ஓங்குக.